வணக்கம் நண்பர்களே! இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தெலுங்கு நடிகர் நானி நடிச்சு கடந்த வியாழக்கிழமை ஆகஸ்ட் 29ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம் தான் சரிபோத சனிவாரம் அப்படின்ற தெலுங்கு படம். இந்த படம் தமிழ்ல சூர்யா சாட்டர்டே அப்படின்ற பெயர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. குறிப்பா வந்து தெலுங்கு ஆடியன்ஸ இந்த படம் பெருசா அட்ராக்ட் பண்ணதால இந்த படம் மிகப்பெரிய ஒரு அளவுல அங்க தாக்கத்த ஏற்படுத்தியிருக்கு. நெறைய புக்கிங் போயிட்டு இருக்குது. பெரிய பிளாக் பஸ்டர் படமா நானிக்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த படத்தினுடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துல நானி, பிரியங்கா அருள்மோகன், அபிராமி, சாய்குமார், சூர்யா, முரளி சர்மான்னு சொல்லி நெறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்த விவேக் ஆத்ரேயா அப்படின்ற ஒரு டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துக்கு ஜேஎக்ஸ் பிஜாய் அப்படின்ற ஒரு மியூசிக் போட்டிருக்கிறாரு. இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாய்குமார் அவர் தான் வந்து ஹீரோவுடைய நானியுடைய அப்பா. அதுக்கப்புறம் அபிராமி அவங்களுடைய அம்மா. அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்ல. சீக்கிரம் அவங்க வந்து இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தகவல் தெரியுது. அதனால தன்னுடைய 2 பிள்ளைகள், ஒரு பையன், ஒரு பொண்ணு. ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல கருத்துக்கள சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பையன் வந்து ரொம்ப கோவப்படுறான் அப்படின்ற மாரி அவங்களுக்கு வந்து தெரியுது. அதனால கோவப்படும்போது யார் தப்பு பண்றாங்களோ, யாரா இருந்தாலும் அடிக்க போறான். அப்படி இருக்கக்கூடாது. அவனுடைய பின்னாடி வாழ்க்கைக்கு அது வந்து ரொம்ப மோசமா அமைஞ்சிரும்னு சொல்லி, அந்த பையன வந்து திருத்தணும்னு முடிவு பண்ணி, அவனுக்கு வந்து அட்வைஸ் பண்றாங்க. "உனக்கு வந்து கோவம் அதிகமா வருதா? உண்மையான கோவமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம, இத வந்து ஒரு நாள் மட்டும் வச்சுக்க. மீதி எல்லா நாளும் கட்டுப்படுத்திக்க" அப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்க. ஸோ, அதனால அவர் வந்து சனிக்கிழமை மட்டும் அந்த கோவத்த காட்டுறாரு. ஸோ, அப்படி காட்டும்போது என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது தான் அந்த படத்துடைய மொத்த கதை. இந்த படத்துடைய ஹீரோ நானி அவர்கள் மிக சிறப்பா நடிச்சிருக்கிறாரு. ஸோ, ரொமான்டிக் அதுக்கப்புறம் ஆக்ஷன் டைமிங் ஸோ எல்லாத்துலயும் நல்லா நடிச்சிருந்தா கூட, அந்த ஒரு கிளைமாக்ஸ் காட்சிகள்லாம் இன்னும் கொஞ்சம் அவர் வந்து நல்லா நடிச்சிருந்தா, இன்னும் எமோஷனலா இருந்திருக்கும். அது கொஞ்சம் கம்மியாகுது அப்படின்றது எனக்கு வந்து பார்க்கும்போது தோணுச்சு. மத்தபடி அவர் வந்து மிக சிறப்பான ஒரு கதாபாத்திரத்த எடுத்து, அத வந்து மிகச்சிறந்த நடிப்பு வந்து குடுத்திருந்தாரு. ஸோ, இந்த விஷயங்கள் மட்டும் எனக்கு ஒரு இதுவா பட்டுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் பிரியங்கா அருள்மோகன். ஸோ, அவங்க வந்து ஒரு அ போலீஸா வராங்க. ஸோ, அவங்களுடைய கேரக்டர் வந்து பெருசா ஒண்ணும் இல்லனாலும், ஸோ அவங்க வந்து சப்போர்ட்டிங் ரோலா வந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ, அவங்களுடைய கேரக்டர் வந்து நல்லா இருந்தது. இதற்கு அடுத்ததா நம்ம தலைவன் சூர்யா அவர்கள். ஸோ, மிகச்சிறந்த ஒரு நடிப்ப இந்த படத்துலயும் வந்து குடுத்திருக்கிறாரு. ஸோ, அவருக்காக திரும்ப பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்த வந்து கண்டிப்பா இது குடுக்கும். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஸ்டைல்ல இதுல அதிகமான ஒரு நடிப்பு வெளிய வருது. அதே மாரி அவருடைய அந்த "அன்பே ஆருயிரே" அந்த படத்துல வர அந்த டயலாக் மாரி இதுல நெறைய சீன் வந்து கன்வெர்ட் ஆகுது. அதேபோல இவருடைய அந்த ஒரு சீக்வென்ஸ வச்சு காமெடி பண்ண முடியும்ன்னு சொல்லி டைரக்டர் வந்து நிரூபிச்சிருக்கிறாரு. அது வந்து 2, 3 இடத்துல அது வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ சூர்யா, சூர்யா அவர்கள் இந்த படமும் அவருக்கு ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்குது. ஸோ அவருடைய நடிப்புக்காக இந்த படமும் அவருக்கு அவருக்கு பேர சம்பாரிச்சு குடுத்திருக்கு. தெலுங்குல இவரு வந்து நெறைய படங்கள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சமுத்திரக்கனி. ஸோ அவருடைய நடிப்ப வச்சு அவர் வந்து வேற லெவலா அங்க வில்லனா நெறைய படத்துல மிரட்டிட்டு இருக்காரு. ஸோ அது மாரி இருக்கும்போது, இவருக்குன்னு வேற லெவலான ஒரு நடிப்பு திறமை வந்துட்டு இருக்குது. அசுர நடிப்பு அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. ஸோ அதனால இவருக்கு வேற லெவலான ஒரு இடம் தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து தெலுங்கு சினிமா உலகம் இவருக்கு குடுக்கும். தெலுங்கு ஆடியன்ஸும் இவர வேற லெவல்ல பார்ப்பாங்க அப்படின்றது இந்த படத்துல நமக்கு பார்க்கும்போது தோணுச்சு. இதற்கு அடுத்ததான் முரளி சர்மா. ஸோ அவர் வந்து நெறைய படங்கள்ல, தமிழ் படங்கள்லயும் நடிச்சிருக்கிறாரு. இருந்தாலும் கூட, ஸோ இதுவரைக்கும் நடிச்ச படங்கள்ல இந்த படத்துல அச்சு அசலா அவருடைய கேரக்டர் ஒரு மாரி லூசு மாரியான ஒரு கேரக்டர். ஸோ அப்படியே வந்து போர்ட்ரே பண்ணியிருக்கிறாரு. கொஞ்சம் கூட வந்து அந்த கேரக்டர் விட்டே வெளிய வரல. ஸோ அவருடைய கேரக்டரும் ரொம்ப கச்சிதமா அவர் வந்து பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுதான் அந்த படத்துடைய அவருடைய கேரக்டருக்கு உண்டான வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அவருடைய கேரக்டர் அந்த மீட்டருக்குள்ள இருந்து அவர் வெளிய வரவே இல்ல. ஸோ மிக சிறப்பா வந்து அந்த ஒரு கதாபாத்திரத்த பண்ணியிருந்தாரு. ஸோ அவர காட்டும்போது எல்லாமே ஒரு காமெடி கலந்த அவருடைய நடிப்பு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்றது தான் என்னுடைய கருத்தா நான் சொல்றேன். அதேபோல அபிராமி. ஸோ முதல்ல ஒரு 1/4 மணி நேரம் வருவாங்க. ஸோ மிகச்சிறந்த ஒரு நடிப்பு வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. அவங்களுடைய கேரக்டர்லாம் ரொம்ப சென்டிமென்ட்டா இருந்தது. அதுதான் வந்து கடைசி வரைக்கும் இந்த படத்த கொண்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ மிகச்சிறந்த ஒரு நடிப்பு அவங்களும் வெளிப்படுத்தினாங்க. அதேபோல சாய்குமார். ஸோ மிகச்சிறந்த ஒரு அப்பாவா வந்து இந்த படத்துல வராரு. குறிப்பா வந்து சந்தோஷ் சுப்ரமணியம் இந்த படங்களுடைய ஒரு அப்பா ஞாபகமா எனக்கு தோணுச்சு அவருடைய கேரக்டர் வரும்போது. அ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் போக்கிரி படத்துல வர விஜயுடைய அப்பா நாசர் அந்த ஒரு கேரக்டராவும் நம்மளுக்கு பார்க்கும்போது தோணுச்சு. அதேபோல இந்த படத்துல நடிச்ச மீதி எல்லாருமே வந்து மிகச்சிறந்த ஒரு நடிப்ப வந்து குடுத்திருந்தாங்க. இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் அ எத நோக்கி போகுது அப்படின்ற மாரி நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டா இருந்தது. ஆனா கொஞ்சம் லென்த்தா இருந்த மாரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்டர்வல் சீன் வந்து அதுக்கு முன்னாடியே அந்த கூஸ்பம்ப் மூவ்மெண்ட் வந்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்டர்வல் வந்து ஒரு சாதாரண ஒரு இன்டர்வலா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வல் முடிஞ்சு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஓடுனதுக்கப்புறம் ஒரு சீன் வரும். ஸோ அந்த சீன வந்து இன்டர்வலா வச்சிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்தா நான் சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, படம் கொஞ்சம் இழுத்து தான் போகுது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப இன்ட்ரோலுக்கு முன்னாடியே ஒவ்வொரு சீனும் வந்து கொஞ்சம் லென்த்தியா போற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் இடைவேளைக்கு அப்புறமா அது வந்து
கன்டின்யூ ஆகுற மாரி இருக்கும். சீக்கிரத்தில முடிக்க மாட்டாங்க. அப்படியே போயிட்டுருக்கும். அதுதான் அந்த படத்தினுடைய பெரிய மைனஸா நான் பார்க்குறேன். மத்தபடி இந்த ஸ்டோரி லைனு, அதுக்கப்புறம் அந்த கன்டென்ட் எல்லாமே வந்து நல்லா இருந்தது. கமர்ஷியலான ஒரு கன்டென்ட் தான். அத இன்னும் வந்து இவங்க ஸ்ட்ராங்கா ஒரு ஷார்ப்பா குடுத்திருந்தா, இது இன்னும் பெரிய பிளாக் பஸ்டரா தமிழ்ல கூட அமைஞ்சிருக்கும். இப்போ வந்து ஒரு ஆவரேஜான படம் மாரி தமிழ்ல நெனச்சுப்பாங்க. ஆனா தெலுங்குல வந்து இத கொண்டாடுறாங்க. ஸோ பார்த்தா வந்து ஒரு டைம் கண்டிப்பா அந்த படத்த நம்ம பார்க்கலாம். அ அதுக்கு ஒர்த்தான ஒரு படம் தான் இது.